Hello students, welcome back to our channel மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல். ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சற்றன்பு தமிழ்நாடு அரசு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வு ரத்து செய்வது தொடர்பான ஒரு அரசாணை. ஸோ இந்த கல்வியாண்டிலிருந்தே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணுறாங்க. 11th மார்க்ஸ் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டில் பிரிண்ட் ஆகி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அரசாணையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறது மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து அரசாணை வெளியீடு. நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. தமிழ்நாடு அரசின் மாநில கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் கொள்கை அடிப்படையில் முடிவு. ஏற்கனவே 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் 2030ஆம் ஆண்டு வரை அரியர் தேர்வு எழுதி கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்தேன். இப்போ அரசாணையை வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக அவங்களோட கேசட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோடைய சாராம்சம் எல்லாமே இருக்குது. இதில் மெயினாக வந்து பள்ளி மாணவர்களுக்கு +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. அவர்களுக்கு +1 மதிப்பெண் இனிமேல் +2 மதிப்பெண் சான்றிதழில் அச்சிடப்படாது. மாணவர்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகள் பொதுத் தேர்வு எழுதுறதுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2018 தான் வந்து +1 பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. இப்போ 2025 +1க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் இருக்கா, அரியர் கேண்டிடேட்டுக்கு ஆல் பாஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக அகைன் வந்து எக்ஸாம் வந்து எழுதணும். இதில் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஃபெயிலான அரியன் மாணவர்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 5 வருஷம் நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. வீடியோ இம்ப்ரூவ் தான் இப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.